எம்ஐ டெக் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு தண்ணியில் விழுந்த ஹேண்ட்செட்டை எப்படி நம்மளாக முதல் ஸ்டேஜில் சரி பண்ணுறது, இல்லைன்னா ஃபர்தராக காம்ப்ளிகேஷன் ஆக்காமல் இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத பற்றி நான் தெளிவாக பார்க்க போகிறோம். ஒரு தண்ணியில் உள்ள ஹேண்ட்செட்டுக்கு கண்டிப்பாக செட்டு சுவிட்ச் ஆனில் இருந்துச்சுன்னா லாங் ப்ரெஸ் பண்ணி சுவிட்ச் ஆஃப் பண்ணி ட்ரை பண்ணணும். ஒரு வேளை ஆகலைன்னா வால்யூம் டவுனையும் பவரையும் அமைக்கி சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும். மேற்கொண்டு ஒரு சாஃப்ட் துணி மூலமாக என்ன செய்யணும், தொடச்சி எடுத்துடணும் தண்ணியை ஃபுல்லாக. இது போக நம்மளோட பட்ஸ் இந்த மாதிரி பார்ட்டிகல்ஸ் வச்சு சார்ஜிங் ஜாக், ஹெட்ஃபோன் ஜாக் க்ளீன் பண்ணிடணும். மேற்கொண்டு உள்ள தண்ணியோட தன்மை போகிறதுக்காக ஹேர் ட்ரையர் மாதிரி பார்ட்டிகல்ஸ் வச்சு லைட்டாக ஜென்ரல் வார்ம் பண்ணலாம். ஒருவேளை ஹேர் ட்ரையர் இந்த மாதிரி இது கிடைக்கலங்கிற பட்சத்தில் வெயிலில் வச்சு கூட காய வைக்கலாம். ஆனால் டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது, அதை சேஃபாக வச்சுக்கணும். இது பண்ணியும் ஹேண்ட்செட் ஆன் ஆகலைன்னா இட்ஸ் டைம் டு சர்வீஸ் சென்டர். கண்டிப்பாக சர்வீஸ் சென்டரில் கொடுத்து அதை ஃபர்தராக ஹேண்ட்செட்டை கலட்டி தான் சர்வீஸ் பார்க்கணும். அதில் மேற்கொண்டு நீங்கள் காம்ப்ளிகேஷன் எதுவும் பண்ணிடக்கூடாது. சரி, இப்போ என்னென்னலாம் செய்யணும்னு பார்த்தோம், எதெல்லாம் செய்யக்கூடாது, தண்ணியில் விழுந்தால் கண்டிப்பாக செய்யக்கூடாத விஷயங்கள் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அப்போ பழைய மாடலை பொறுத்தவரை நிறைய ஹேண்ட்செட்ஸ் பேட்டரி ரிமூவலாக இருக்கும். ஈஸியாக ரிமூவ் பண்ணி காய வச்ச உடனே செட்டு ரெடி ஆயிரும். பட் இன்றைக்கி உள்ள எல்லா மாடலும் சில்வர் டைப், கண்டிப்பாக சர்வீஸ் சென்டரில் மட்டும்தான் கழட்ட முடியும். அப்போ ஃபஸ்ட்டு விஷயம், பேட்டரியை கழட்ட முடியாதுங்கிறது இஷ்யூ. ஒருவேளை அந்த கண்டிஷனில் உங்கள் ஃபோன் சில்வர் டைப் பேட்டரி இருந்தால் இட் இஸ் பெட்டர் சர்வீஸ் சென்டருக்கு போகிறது நல்லது. இது போக ஒரு மித்து இருக்குது, செட்டை தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சுன்னா அரிசியில் வச்சா அது ஆட்டோமேட்டிக்காக வார்ம் ஆகி 2 நாளில் சரியாயிடுங்கிற மித்து. அது கண்டிப்பாக செய்யக்கூடாது. மேற்கொண்டு செட்டு தண்ணியில் விழுந்த செட்டை டைரெக்டாக சார்ஜ் போடக்கூடாது. அப்படி போடும் பட்சத்தில் பேட்டரி ஸ்வெல் ஆகி கம்ப்ளீட்டாக ஊதி வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.